ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கமாக வெல்கம் பேக் டு சரண்டா தமிழ். நம்ம எல்லாருமே ஆக்ஷன் படங்கள்னாலே கண்டிப்பாக ஜான் விக் படம் தான் நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஏன்னா அந்த ஜான் விக் படம் ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பார் செட் பண்ணியிருப்பாங்க, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம எந்த ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ், எந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பார்த்தாலுமே சரி, என்னடா ஜான் விக் அளவுக்கு இல்லையே, ஜான் விக் மாதிரியான படமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அந்தளவுக்கு அந்த ஜான் விக் படங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லுவேன். ஜான் விக் அளவுக்கு இருக்காது. ஸோ ஜான் விக் மாதிரியான டைப்பில் இருக்க படங்கள், அந்த ஜானர், அந்த ஆக்ஷன்ற அந்த ஒரு ஜானரை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான படங்கள் தான் இந்த வீடியோ நான் லிஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ ரொம்ப பேசாமல் வீடியோ ஆரம்பிச்சிடலாம். டீமன் சிட்டி இந்த படம் 2025 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட பிளாட்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு அசாசினாக இருப்பார். அவருக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ஃபேமிலி இருக்கும், அவன் ஒய்ஃபும் குழந்தையும் சொல்லி அவருக்குன்னு சொல்லி தனி ஃபேமிலி இருக்கும். அந்த ஃபேமிலிக்கு இவர் பண்ணுற வேலையினால ஒரு பிரச்சனை வருது. அவரோட கண்ணும் முன்னாடி அவரோட ஒய்ஃபையும் அவங்க பொண்ணையும் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் சுட்டு கொண்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட தலையிலுமே பார்த்தீங்கன்னா கண்ணை வச்சு சுட்டுறாங்க. பட் இவர் எப்படியோ உயிர் தப்பிச்சு அவரோட கை கால் மட்டும் அசைவில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். இதுக்கப்புறம் அவங்களை கொன்னவங்களோட ஞாபகம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதே ஒரு ஞாபகம் வருது. அவர் தன் ஒய்ஃபையும் தன் பொண்ணையும் கொண்டு அவங்கள பழி வாங்குறதுக்காக கிளம்புறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சுன்றதா ஒரு ஆக்ஷன் கலந்து இந்த படத்தை சொல்லியிருப்பாங்க. படத்தோட கதை ரொம்ப சிம்பிளான பாட்டு தான். ஜஸ்ட் ஆக்ஷனை மட்டுமே மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். நம்ம ஹீரோவை கொஞ்சம் ஓவர் பவர்டாகவே காமிச்சிருப்பாங்க. எத்தனை பேர் வந்தாலும் அடிச்சு போடுற மாதிரியும். ஆரம்பத்தில் நான் சொல்லியிருப்பேன், கன்னை வச்சு ஷூட் பண்ணியுமே ஒரு உயிர் பழிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு சில லாஜிக் இல்லாமல் சீன்ஸ் இருக்கும். பட் ஆக்ஷன் சீக்வன்ஸை நல்லாவே புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆர்டேட்டாக கொடுத்துருப்பாங்க இது. அதனால இந்த படம் எனக்கு பிடிச்சிருது. இந்த படத்தில் கதையும் சரி, எமோஷனல் கனெக்ஷன் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்கும். மற்றபடி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பக்காவாக அமைச்சிருப்பாங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. IMDbல 5.4 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. த பீக் கீப்பர் இந்த படம் 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட மெயின் லீடாக நம்ம ஜேசன் ஸ்டாத்தம் தான் நடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஜேசன் ஸ்டாத்தமோட படங்கள்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தையும் பாருங்கள், மிஸ் பண்ணாமல். கதைன்னு சொல்லி பார்க்கும்போது படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு பீ கீப்பராக இருப்பார். எல்லா படங்களும் இருக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி அவர் ஒரு அசாசினாக இருந்திருப்பார். இந்த கதை சிமிலரான அந்த ஜான் விக் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜான் விக் எப்படி ஒரு அசாசிக்குன்னு சொல்லி ஒரு உலகம் இருக்கும், அதே மாதிரி பீ கீப்பருக்குன்னு சொல்லி தனி உலகம் இருக்கும். அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் இவங்க ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி தான் இந்த படத்தோட கதையை அமைச்சிருப்பாங்க. ஜேசன் ஸ்டாத்தம் வீட்டு பக்கத்தில் ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மூலிமா ஸ்கேம் பண்ணிடுறாங்க. அதனால் அவங்க சூசைட் பண்ணி இறந்துடுவாங்க. இவங்க இறந்து போனதுக்கான காரணம் இந்த ஸ்கேம் பண்ண பீப்புள்ஸ் தான். அவங்கள தேடி நம்ம ஜேசன் ஸ்டாத்தம் கிளம்புறாரு. இதுக்கப்புறம் இவங்க எதுக்கு ஸ்கேம் பண்ணுறாங்க, இதுக்கெல்லாம் தலைமை யார், அவனை கண்டுபிடிச்சி கொன்னாரா இல்லையன்ற மாதிரி தான் இந்த படத்தில் கதையை கொண்டு போயிருப்பாங்க. இந்த படமே ஆக்ஷனுக்கு சலைச்சது கிடையாது. ஜேசன் ஸ்டாத்தம் படங்களில் இருக்கிற மாதிரியான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் அமைச்சிருப்பாங்க. நிறைய ஆன்டிவைட் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே இருக்கும். கொஞ்சம் ஓவர் பவராக தான் நம்ம ஹீரோ காமிச்சிருப்பாங்க. யார் எத்தனை பேர் வந்தாலும் சரியான அடிச்சு போட்டுருன்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஜான் விக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் கஷ்டப்படுவார் அடிக்கிறதுக்கு. பட் நம்ம ஜேசன் ஸ்டாத்தம் அப்படி கிடையாது. நான் அடித்தா ஒரே அடியில் அவன் விழுணுண்டா அந்த மாதிரி தான் அமைச்சிருப்பாங்க. பட் நல்லாயிருக்கும், ரசிக்கும்படியாக இருக்கும். நம்ம ஜேசன் ஸ்டாத்தம் இதேமாரியான கதைக்காலம், இதேமாரியான படங்கள் பார்த்தோன்னா அடுத்தடுத்து எடுத்துகிட்டு தான் இருக்காரு. நம்மளும் பார்த்து ரசித்து தான் இருக்கும். பெருசாக போர் அடிக்காது நமக்கு. அந்த வகையில் இந்த படமும் அமைஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ஜேசன் ஸ்டாத்தம் படங்கள்லாம் பிடிக்கும்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த படத்தை. இந்த படம் அமேசான் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. வித் IMDb 6.3 out of ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. த ஈக்குவலைசர் இந்த படத்தோட ஹீரோவாக நம்ம டென்சல் வாஷிங்டன் தான் நடிச்சிருப்பாரு. மொத்தம் 3 பாகம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தில். கண்டிப்பாக 3 பாகத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். டென்சல் வாஷிங்டன் அவருக்காகவே நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தில் வர ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் பிரம்மாண்டமாக காமிச்சிருக்க மாட்டாங்க, ரொம்ப கிரவுண்டடாக காமிச்சிருப்பாங்க. ஒரு ஆஃபீஸர், அதாவது ஒரு ட்ரெயின்டு சோல்ஜர் எப்படி சண்டை போடுவாங்களோ அந்த மாதிரி தான் அமைச்சிருப்பாருங்க. அதை டென்சல் வாஷிங்டன் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் ஸ்டன் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும். கதைன்னு சொல்லி பார்க்கும்போது 3 படத்துலையுமே நம்ம டென்சல் வாஷிங்டன் அமைதியாக தாங்க இருப்பார். அவரோட வேலையிலேருந்து அவர் ரிட்டையர் ஆகிட்டு அமைதியாக ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருப்பார். அவருக்கு கண்ணு முன்னாடி யாருக்காச்சும் ஒரு பிரச்சனை நடக்கும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகும்போது அவங்க பின்னாடி ஒரு கேங் இருப்பாங்க. அந்த கேங்கை அவர் எப்படி டெஃபீட் பண்ணுற மாதிரி தான் அந்த கதையை அமைச்சிருப்பாங்க 3 படத்துலையுமே. நல்லாயிருக்கும் 3 படமே. உங்களுக்கு ஒரு கிரவுண்டடான ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். அமேசான் பிரைம் வீடியோவில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. 9 seconds. Do I look like a killer? பட் 2021 இந்த படம் வெளியாக இருக்குது. இந்த படத்தோட மெயின் லீடாக பாபோட நடிச்சிருப்பாரு. மனுஷனுக்கு 60 வயசு. படத்துலையுமே அவரை கொஞ்சம் வயசான மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் சண்டைன்னு வந்துட்டால் வயசுலாம் கிடையாதாங்க, இறங்கி செய்வாருன்ற மாதிரி இறங்கி அடிப்பார் எல்லாருமே. இப்போ இந்த படத்துக்கு நோபடி 2 சீக்வல் பார்த்தோன்னா ரெடி ஆகிடுச்சு. வர ஆகஸ்ட் மந்த் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, சீக்வல் மூவி. இவர் ஒரு ஆர்கனைசேஷன் கீழே வேலை செஞ்சுருப்பார். அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஐடென்டிட்டி, ஒரு நேம் எதுவுமே இருக்காது. இவங்களாம் ஜஸ்ட் நோபடின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்படி இருக்க இவரோட வீட்டில் பார்த்தோன்னா ஒரு சில திட்டு பசங்க
திருடுறதுக்காக வரும்போது அங்கே நடக்கிற சண்டேயில் ஒரு பெரிய கேங்ஸ்டரோட தம்பியை பார்த்தினா இவர் அடிச்சிருவார். இதுக்கப்புறம் அவன் வந்து பழி வாங்குற மாதிரியான கதையை அமைச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ எப்படி தப்பிக்கிறாரு, ஒரு ஃபேமிலி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாருன்னா இந்த படத்தை மொத்த கதையே. இந்த படத்தில் ஒரு பஸ்ஸில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. அது பார்க்க செம்மையாக இருக்கும். இந்த பஸ்ஸுக்குள்ளேயே அந்த ஸ்டன் சீக்வன்ஸை கொரியோகிராஃபி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி வர அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்குமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 2-3 ஆக்ஷன் சீக்வன்சஸ் இந்த படத்தில் நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு சீக்வலுமே வருது. நானும் கண்டிப்பாக அந்த படத்தை பார்ப்பேன். IMDb இந்த படத்துக்கு 7.4 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஜியோ ஹாட்ஸ்டாரில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. பேலரினா ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ஜான் விக். இந்த படம் ஜான் விக் மாதிரியான படங்கள் கிடையாது. ஜான் விக் உலகத்தில் நடக்கிற ஒரு படம். நம்ம ஜான் விக்மே ஒரு சின்ன கேமியோ பற்றின பண்ணியிருப்பாரு. பேலரினான்னு சொல்லி ஒரு புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம அனா டி ஆர்மஸ் அக்கா தான் நடிச்சிருப்பாங்க. அக்கா ஆக்ஷன் சீக்வன்ஸில் பட்டை கிளப்பியிருப்பாங்க. இந்த படத்தில் படம் முழுக்க ஆக்ஷன் தான் இருக்கும். ஒரு 20% தான் பார்த்தீங்கன்னா படத்தில் ஸ்டோரி இருக்கும். அதை தாண்டி மீதி 80% பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் அமைச்சிருப்பாங்க. இந்த படத்தோட வில்ல நம்ம பேலரினோட அப்பாவை பார்த்தீங்கன்னா சுட்டு கொண்டுடுவார். அதுக்காக பேலரினா அவங்க அப்பாவை கொண்டோன்னு பழி வாங்கணும்னு சொல்லி கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா இந்த படத்தோட மொத்த கதையே ஸ்டார்டிங் ஒரு 10 to 20 minutes ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் வரும். அதுதான் கதையாக இருக்கும். அதை தாண்டி தொடர்ந்து வர எல்லா சீக்வன்ஸுமே ஆக்ஷன் சீக்வன்ஸாக தான் அமைச்சிருப்பாங்க. ஜஸ்ட் ஆக்ஷன் ஃபேன்ஸ்க்காகவே எடுக்கப்பட்டிருக்க படம் தான் இது. வெரைட்டி ஆஃப் லொக்கேஷன்ஸ் ப்ளஸ் வித்தியாசமான ஆக்ஷன் சீக்வன்ஸை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளேம் த்ரோவரை வச்சு பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஸ்கேட்டிங் ஐஸில் பார்த்தீங்கன்னா வச்சுருக்க அந்த ஸ்கேட்டிங் வச்சு சண்டை போட்டிருப்பாங்க. ஆன்ட்ராய்ட் ஃபைட் சீக்வன்ஸை கன்னை வச்சு ஷூட் பண்ணுறது, ஆட்ஸு, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஸ்டன் சீக்வன்ஸை இந்த படத்தில் அமைச்சிருப்பாங்க. ஜான் விக்மே இந்த படத்தில் ஒரு கேமியோ கொடுத்துருப்பாரு. ஜான் விக் வர்சஸ் பேலரினா இவங்க 2 பேருக்குமே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. அதில் நம்ம ஜான் விக் தான் மாசா கெத்தாக காமிச்சிருப்பாங்க. நம்ம பேலரினா இத்தனை பேர் பார்த்தீங்கன்னா சாகடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். பட் நம்ம ஜான் விக் எடுத்து சண்டை போடும்போது யார் உண்மையிலே பாஸ்ன்றது தெரிஞ்சிருக்கும். IMDb இந்த படத்துக்கு 7 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, திமிர அடக்கிறதுக்கு சரியான ஆளை எனக்கு தெரியும். பாபா யாகா, இனி அந்த இலைய ஓனாய் பார்த்துக்கோ. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த 5 படங்களை நீங்கள் எந்த படம் பார்த்துருக்கீங்க, இந்த படம் பார்க்க போகிற இந்த கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். உங்களை இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்களை டாட்டா பை see you. Even get to